ஒர்க் லெஹங்கா ப்ளவுஸ் கஸ்டமர் ஆல்ட்ரேஷன் பண்ணி கேட்டாங்க. ஆர்ம் ஹோல் கரெக்ட்டா இருந்தது. கஸ்டமர் என்கிட்ட போட்டு காமிக்கும்போது ஷோல்டர்ல ப்ளவுஸ் நிக்கல. நாட் போட்டு விட்டா பின்னாடி தூக்கிட்டு நின்னுது. அதனால ப்ளவுஸ பின்பக்கமா திருப்பிட்டு, இப்படி ஷோல்டர் 2யும் ஜாயின் பண்ணிட்டு, முதுகோட சென்டர் பாகத்த எடுத்துட்டு, ஊசியில நூல 2ஆ விட்டு, முடிச்சு போட்டா 4 நூல் இருக்கும். அப்படி திண்ணமா நூல் எடுத்துட்டு, இதே போல கெட்டி தையல் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஏன்னா ரன்னிங் ஸ்டிட்ச் போட்டா திருப்பி பார்க்கும்போது நமக்கு கேப் தெரியும். கெட்டி தையல் போட்டா நமக்கு திருப்பி பார்க்கும்போது மிஷின் தையல் மாதிரி தெரியும். கேப் தெரியாது. நல்லா நீட்டா இருக்கும் பின்னாடி பார்க்குறதுக்கு. அப்புறமா இந்த கஸ்டமருக்கு இந்த ப்ளவுஸ்ல வந்து ஹைட்டும் அதிகமா இருந்துச்சு. அதனால இந்த இடுப்புக்கு கீழ பிளெயினா இருக்க கிளாத்த மட்டும் அப்படியே ப்ளவுஸ்ல நெக் எப்படி கெம்மிங் பண்ணுவோமோ, அதே போல கெம்மிங் பண்ணி எடுத்துக்கிட்டேன். மிஷின்ல ஆல்ட்ரேஷன் பண்றதா இருந்தா கண்டிப்பா ஸ்டோன் பீட்ஸ் எல்லாம் பிச்சு எடுக்கணும். பிச்சு எடுக்கும்போது அந்த எம்ப்ராய்டிங் டிசைனும் மாறி போகும். அதே நேரம் ப்ளவுஸும் டேமேஜ் ஆகும். அதனால தான் கைனாலே தச்சுட்டேன். தேங்க் யூ.